மிகப்பெரிய போராளி என்று கூட கூறலாம். தமிழக காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் நம்முடைய அருமை தலைவர் செல்வப்பிரதை அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். நம்முடைய கல்லிடை கவிஞர் ஷேக்ஸ்பியர் அவர்களின் கவிதை கோதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இந்த கல்லிடை கவிஞர் ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு, அதுவும் நம்முடைய தலைமை அலுவலகத்தில் இதை வெளியிடுவதில் காங்கிரஸ் பேரியக்கம் பெருமை அடைகிறது. இன்று இந்த தேசத்தில் நாடு விடுதலை பெற்றதாகட்டும், சுதந்திர போராட்ட தியாகமாகட்டும், சிறுபான்மை மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த தேசம் விடுதலை பெறவில்லை. சிறுபான்மை மக்கள் இல்லாமல் இந்த தேசத்தை கட்டமைக்கவில்லை. சிறுபான்மை மக்கள் இல்லாமல் இந்த தேசத்தில் கலையும் கலாச்சாரமும் மேலோங்கி நிற்கவில்லை. பின்னி பிணைந்திருக்கின்ற இந்த உறவுகளை தகர்த்தெறிப்பதற்காகவும் ஓரங்கட்டுவதற்காக முயற்சி கொண்டிருக்கின்ற இந்த பாசிச சக்திகளுக்கு இந்த நூல் ஒரு மிகப்பெரிய பதிலாக அமையும். எல்லா துறையிலும் எல்லா தளத்திலும் நாங்களும் மேலானவர்கள் என்பதை நம்முடைய கவிதை நாயகர், இந்த நூலுக்கு சொந்தக்காரர் கல்லிடை ஷேக்ஸ்பியரினுடைய கதைகளை படித்தாலே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜரோடு நெருங்கி பழகியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்களுடைய இந்த நூலை வெளியிடுவதில் நாம் பெருமை கொள்கிறோம். ஆனால் இன்று தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நூலை வெளியிடுவோம் என்றால் இந்த தலைவர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள், எதற்காக வாழ்ந்தார்கள், அவருடைய தியாகங்கள் என்ன, அவர்களுடைய அர்ப்பணிப்பு என்ன இந்த தேசத்திற்காக என்பதை நாம் மீளாய்வு செய்ய வேண்டும். இவர்களெல்லாம் எதை நேசித்தார்களோ, எதை போதித்தார்களோ, இந்த தேசத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று அவர்களெல்லாம் தீர்மானித்தார்களோ, அதற்கு நேர்மாறாக இன்று நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேனோ நீங்கள் அதை செய்ய வேண்டும். நான் என்ன சொல்லுகிறேனோ நீங்கள் அதை கேட்க வேண்டும். இதுதான் இப்பொழுது நடக்கின்ற அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு. நான் எந்த உடை அணிய வேண்டும் என்று விரும்புகிறோனோ, நாக்பூரில் என்ன சட்டத்திட்டங்கள் எழுதப்படுகிறதோ அந்த உடையை நீங்கள் அணிய வேண்டும். அந்த உடையை உங்கள் வீட்டு பிள்ளைகள் அணியவில்லை என்றால் நாங்கள் எதிர்ப்போம், தாக்குவோம், கொல்லுவோம். நாங்கள் என்ன உணவு உண்ண வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ அந்த உணவை நீங்கள் உண்ண வேண்டும். அதற்கு நேர்மாறாக உங்களுக்கென்று சுதந்திரம் இருக்கிறது என்று பேசினால், நீங்கள் விரும்பியதை உணவாக எடுத்துக்கொண்டால் நாங்கள் அடிப்போம், தாக்குவோம், கொல்லுவோம் என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது. நீங்கள் என்ன படிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம். நாங்கள் சொல்லுவதை நீங்கள் படிக்க வேண்டும். நாங்கள் தான் தீர்மானிக்கின்ற சக்தி. உங்கள் வீட்டு குழந்தைகளோ நீங்களோ இல்லை என்று ஒரு கூட்டம் இன்று சுற்றி கொண்டிருக்கிறது, கொக்கரிச்சு கொண்டிருக்கிறது என்றால் இந்த தேசத்தில் எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பின்மை, அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எதற்காக விடுதலை பெற்றோம்? எதற்காக நம்முடைய மூதாதையர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளாக படமாகவும் இங்கே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அதோட வழித்தோன்றல்கள் தான் இந்த மேடையில் தலைவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நான் என்ன நினைப்பதை நாங்கள் சாதிப்போம். நீங்கள் 1947க்கு முன்பு எப்படி கைப்பற்றி வாய்ப்பற்றி இருந்தீர்களோ நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதையெல்லாம் இல்லை. இங்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது, இதன் நாட்டிற்கு என்று ஒரு கௌரவம் இருக்கிறது, ஒரு இறையாண்மை இருக்கிறது என்றால் அதெல்லாம் கிடையாது. மும்மொழி கொள்கையா நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு இருக்கின்ற பங்களிப்பை, நிதி பங்களிப்பை நாங்கள் அளிக்க மாட்டோம் என்று அராஜகம் செய்கிறார்கள். நாங்கள் புதிய கல்வி கொள்கை திட்டமாகட்டும், நாங்கள் சொல்லுகின்ற PMC திட்டமாகட்டும், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் மாநிலங்களுக்கு அளிக்கின்ற நிதியை தரமாட்டோம் என்று அராஜகம் செய்கிறார்கள் என்றால் இந்த தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? இப்படிப்பட்ட தலைவர்களை இன்று கல்லிடை ஷேக்ஸ்பியரின் கவிதைகள், போதைகள் இதையெல்லாம் நாம் வெளியிட்டு இருக்கிறோமே. இந்த தலைவர்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்கள்? எப்படி இந்த மக்களை நேசித்தார்கள்? எப்படி இந்த தேசம் இருக்க வேண்டும் என்று கனவு கண்டிருப்பார்கள்? அப்பொழுது இவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் இருட்டடிப்பு செய்ய வேண்டும், மறுதளிக்க வேண்டும் என்று தானே ஒரு கூட்டம் இங்கே சுற்றி கொண்டிருக்கிறது. இதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மிகப்பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது.
இன்னும் நிறைய கவிதைகள் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இப்படி கவிதையாய் நாயகர்களாய் நம்மிடம் இருக்கிறார்கள். இதெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். இன்னும் அவருடைய உரைகள், இந்த தேசத்திற்காக அவர்கள் ஆற்றிய உரைகள், எப்படி மத நல்லிணக்கம் இருக்க வேண்டும், இந்த தேசத்தில் இறையாண்மை எப்படி ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் எல்லாம் கூடி பேசுகின்ற காலம் வந்திருக்கிறது. இப்பொழுது கூட காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு பற்றி ஒரு கருத்தாய்வு செய்ய வேண்டும். இதை எல்லோரும் பேச வேண்டும். இதற்காக பாஜகவும் RSSம் இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஒரு காலத்தில் ஹிட்லரையும் முசோலினியும் என்ன திட்டம் தீட்டினார்களோ அந்த திட்டத்தின் ஒரு மறு உருவமாகத்தான் இந்தியாவுக்குள் ஒன்றொன்றாக வந்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்ப்பதற்கு நாம் எல்லாம் தயாராக வேண்டும். இதை முறியடிப்பதற்கு நாம் எல்லாம் ஒன்று கூட வேண்டும். அதோட ஆரம்பமாக நம்முடைய கல்லிடை ஷேக்ஸ்பியரின் கவிதைகள் இந்த வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும். ஆன்றோர்கள் சான்றோர்கள் இங்கே இருக்கின்ற தலைவர் பெருமக்கள் எல்லாம் இதில் நாம் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த விழாவை ஏற்பாடு செய்த என்னுடைய அருமை சகோதரர் கல்லிடை KM ஹுசைன் ஷேக் அவரை பற்றி நிறைய சொன்னார்கள். கண்ணுக்கு தெரியாத கதாநாயகர் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் இவரும் ஒருவர். வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது, காட்சியளித்து கொண்டிருப்பார். எந்த நேரமும் இங்கே சத்தியமூர்த்தி பவனியில் தலைமை அலுவலகத்தில் ஏதாவது ஒரு பணியில் இருப்பார். எதை பற்றியும் அவர் பொருட்படுத்துவது கிடையாது, யாரை பற்றியும் கவலைப்படுவது கிடையாது. கடமையே கண்ணாயிரம் என்று அவருடைய கடமையை ஆற்றி கொண்டிருப்பவர் தான் இந்த புத்தகத்தினுடைய நூல் மறுஆக்கம் கல்லிடை KM ஹுசைன் ஷேக் அவர்கள். அவரை மனமாற வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். உங்கள் பணி தொடர வேண்டும். உங்களுடன் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.